ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஆணித்தரமாக நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்துடும். நம்ம எதை பிலீவ் பண்ணுறோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம். ஸோ இதை தான் வந்து லா ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது உண்மைன்னு படுதோ அதுதான் உங்களோட பிலீஃப். ஸோ அது எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கை சார்ந்துதான் அந்த செயல்கள் இருக்கும். இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆணித்தரமாக ஒரு விஷயத்தில் நம்பினீங்க அப்படின்னா மற்றவங்களோட ஒரு ப்ரெஷர் இல்லாமே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செய்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எதை நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது விஷுவலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன மாதிரி நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களோட பிலீஃபை தான் நீங்கள் மாற்றுறீங்க. ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனை நீங்கள் ஸ்லோவாக மாற்றுறீங்க. ஸோ அதை மாற்றும் போது தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம செய்கிறோம்.